ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி கொத்துக்கறி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்துக்கறி கிரேவி பண்ணுறதுக்கு 400 கிராம் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இதை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை வச்சு எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சு வந்தோடனே இதில் வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும் எண்ணெயில். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் நல்லா தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்துக்கறியை இதில் சேர்த்துக்கலாம். கொத்துக்கறியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, போட்டுக்கிட்டாச்சு. இதில் 3/4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 7லேருந்து 8 விசில் விட்டு இறக்குனா கொத்துக்கறி ரெடி ஆயிரும். ஏழுலேருந்து 8 விசில் கரெக்டாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.